ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு? செலவை குறைக்கிறது, இன்னொன்று லஞ்சம், ஊழல், தவறான வழியிலான கருப்பு பணம் குறைக்கிறது, நேர விரயம் குறைக்கிறது, பாதுகாப்பு படைகளுடைய பணி நேரங்களை குறைக்கிறது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்காக செலவு பண்ணுறதை குறைக்கிறது, நலத்திட்டங்களை காலாகாலத்தில் அறிவிக்கிறது. ஒரு இடைத்தேர்தலுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மறுதேர்தல் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு அரசாங்கம் கவிழ்ந்ததுன்னா உடனடியாக அங்கு தேர்தல் நடத்தப்படும். அது மாநில அரசுக்கோ மக்களவைக்கோ, சட்டமன்றத்துக்கோ மக்களவைக்கோ, உள்ளாட்சி நடத்தப்படும். ஆனால் அதோடைய ஆயுட்காலம் அடுத்த முறையான தேர்தல் நடத்த வேண்டிய காலத்துக்கு உள்ளதாக இருக்கும். மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திட்டீங்க. அடுத்த 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கணும்னா அப்போ திருப்பி கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதானே செய்யும். புதுசாக வந்திருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்டை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாக தானே செய்யும். இது எப்படி தீர்வாகும்னு கேட்குறாங்க. 5 வருஷத்தில் ஒரு 3 மாதத்தில் மொத்தத்தில் நடக்கிறது 100 நாளுங்கிறது 3 மாதம் சரிங்களா. 100 நாள் நடக்கிறது ஒன்று நீங்கள் யோசிக்கிறது இல்லை. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு சரிங்களா, இன்ட்டு 5. அப்போ 1500 நாள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் 100 நாளில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாமல் நடத்த அவ்வளோ. ஸோ எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும். இல்லை, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன கணக்கில் ஏன் சர்வாதிகார ஆட்சி நடக்க போதா? எல்லா மாநில அரசுகளாக கலைச்சிட போகிறாங்களா? மத்தியில் அரசாங்கமே இருக்க போது நான் தான் நிரந்தர பிரதமர்னு ரஷ்யாவில் புதின் சொன்ன மாதிரியும் சைனாவில் ஜி ஜின்பிங் சொன்ன மாதிரி சொல்ல போகிறாங்களா? எப்படி சொல்ல போகிறாங்க? ஜனநாயகத்துக்கு எப்படி விரோதமாக இருக்கும்? நீங்கள் தான் ஓட்டு போட போகிறீங்க. நீங்கள் ஓட்டு போட தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஜெயிக்குது பார்லிமெண்ட் தொகுதியில், சட்டமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்குது. எப்படி? அப்போ ஜனநாயகத்துக்கு எங்கே கேடு வருது? திமுக தமிழ்நாட்டில் திமுக 40க்கு 40 திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஜனநாயகத்துக்கு என்ன கேடு வந்துச்சு? இது பாஜகவினுடைய ஒரே நாடு ஒற்றை கலாச்சாரம் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இந்த ஒரே நாடு. கலாச்சாரத்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கலாச்சாரத்தில்? ஆந்திராவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நமக்கும் கேரளாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒன்றா தேர்தல் நடக்குது. என்ன நான் கலாச்சாரம் சீர்கட்டுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் ஒன்றா நடக்க போகுது. பாண்டிச்சேரிக்கும் என்ன ஆகும்? எந்த கலாச்சாரம் கெட்டு போயிடும்? 4 மாநிலத்துக்கு ஒன்றா தேர்தல் இருந்தால் பரவாயில்ல, 21 மாநிலத்துக்கு நடக்கக்கூடாதா? வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு உணவு இங்கே இருக்குதே. வேறு வேறு சமஸ்தானங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இல்லையா? சேரர்கள் யார், பாண்டியர்கள் யார், சோழர்கள் யார், பல்லவர்கள் யார்? தனித்தனி நாடு இல்லையா? மாறி மாறி அடிச்சுக்க இல்லையா? கன்னியாகுமரி முதல்ல 1947 சேர்ந்துச்சா தமிழ்நாட்டோட? சென்னை மாகாணமாக இருந்தபோது ஆந்திராவும் கேரளாவும் கர்நாடகா உள்ள இல்லையா? அப்போ தமிழ்நாடு என்னைக்கு தமிழ்நாடு ஆச்சு? அப்போ இந்தியாவா இல்லைன்னா தமிழ்நாடு இருந்துச்சா? அண்ணா பேர் வச்ச பிறகு தான் தமிழ்நாடா மாறிச்சா? ஏதாவது லாஜிக் இருக்குதா அவங்க சொல்றதுல? உங்களுக்கு 1000 ரூபாய் காசு 500 ரூபாய் காசு எடுத்தது உங்க கூட ஏன் கூட மாற்ற சொன்னாங்களா? அதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்ன்றீங்க. அது எப்படி கள்ளப்பணம் வச்சிருக்கவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு பண்ணணுமா? கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கு, நம்முடைய புனித நூல் அதுதான், ரைட்டு. அது 110 முறை அமன் பண்ணியிருக்கோம். எதுக்கு அமன் பண்ணீங்க? நம்முடைய வசதிக்காக அமன் பண்ணிக்கிறோம். நாட்டுக்கு ஒன்று நல்லதுன்னா அதை சரி பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே எமர்ஜென்சி சொன்ன மாதிரி அவங்களுடைய வசதிக்காக செஞ்சுக்கலையே. நரேந்திர மோடி இப்போ அமெண்ட்மெண்ட்ல ஒன்று பண்ணிட்டு இனிமேல் காலகாலத்துக்கு நரேந்திர மோடி தான் பிரதமர்னா நம்ம சண்டைக்கு பொருள் அர்த்தம் இருக்குது. அவங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல 6 வருஷம் பதவி காலம் ஸ்டாலினுக்கு இருந்தால் வருத்தப்படுவீங்களா? ஸ்டாலினுக்கு இருந்தாலுமே தப்புன்னு தான் சொல்றாங்க. தப்பு கிடையாதுன்ற அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே சரிதான்ற, சட்டப்படி எல்லாமே சரிதான். இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஏற்றிருக்கு. இது இப்போ பேசுகிறது ரொம்ப ப்ரீமெச்சூராக இருந்தாலும் ஆனால் அந்த முயற்சியில் மத்திய அரசு ஒரு முக்கியமான புள்ளியை எட்டியிருக்காங்க. உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு? நிறைய காரணங்களுக்காக தேவைப்படும். ஒன்று செலவை குறைக்கிறது, இன்னொன்று லஞ்சம், ஊழல், தவறான வழியிலான கருப்பு பணம் குறைக்கிறது, நேர விரயம் குறைக்கிறது, பாதுகாப்பு படைகளுடைய பணி நேரங்களை குறைக்கிறது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்காக செலவு பண்ணுறதை குறைக்கிறது, நலத்திட்டங்களை காலாகாலத்தில் அறிவிக்கிறது. இதை மாதிரி பல விஷயங்களுக்காக தேவை. நம்ம ஒரு எலெக்ஷன் ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ஒரு மாநில தேர்தல் மாதிரி ஓடிட்டுருக்கு. எவ்ரி இயர் தேர்தல் இல்லாத வருஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வரும்போது அந்தந்த மாநிலங்களில் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு தடை வருது. நமக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ப்ளஸ் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்களால பண்ண முடியல. மக்கள் நலத்திட்டம் வரும், மக்கள் கோச்சு விடுவாங்க, எதிர்கட்சிகள் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டே போகுது. அப்புறம் ஆட்சி வருது, ஆட்சிக்கு வருது, போயிட்டு எவ்ரி இயர் தேர்தல் வரும்போது பணம், நேரம், உழைப்பு, பாதுகாப்பு இது எல்லாமே கேள்விக்குள்ளாது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பல 1000 கோடி மத்திய அரசாங்கத்துடைய பணம், இந்திய மக்களுடைய வரி பணம், ப்ளஸ் அரசியல்வாதிகளுடைய கருப்பு பணம், இது எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும்.
ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை சொல்கிறது வந்து இது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இந்திய தேர்தல் முறையிலிருந்தே அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம மக்களவைத் தேர்தல் நடத்தி முடித்தோம். ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து நடந்தது. நம்ம 2004 மக்களவைத் தேர்தலை பார்க்கும்போது அது மொத்தமாகவே வந்து ஒரு 20 நாள்லேயே ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தல் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருந்தோம். ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கி மே ஃபஸ்ட் வீக்லேயே வந்து மொத்தமாக எல்லாம் முடிஞ்சிருந்தது. நம்ம 2004 கம்பேர் பண்ணும்போது 20 வருஷத்தில் நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கும். டெக்னாலஜி வைஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் வைஸ் நம்ம நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் ஒரு 20 வருஷத்தில் நம்மளால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனதை விட அதிகமான நாட்கள் தேர்தலுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு ஃப்ளா இருக்க தானே செய்யுது. இதில் வந்து எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அந்த கேள்வி ஏதோ நியாயம் இருக்குது தானே. 1951-52 முதல் தேர்தல் போது 2 ஃபேஸாக தான் நடந்துச்சு. அப்போ அது சூப்பராக இருந்துச்சா? நம்ம இப்போ சுமார் ஆகிட்டோமா? நீங்கள் 2004 2024 ஒப்புறீங்க, 1952 ஒப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் 7 கட்டத்தை தேவைப்பட்டுச்சு? அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறதுக்காக. அப்போ மேலே கொண்டு வரதுன்னா பாதுகாப்படையில் அதை தான் இப்போ 7 கட்டமாக 8 கட்டமாக நடக்குது இல்லையா, அதை வந்து குறைக்கிறதுக்காகவும் அதை இந்தியா முழுக்க ஒரே கட்டத்தில் கொண்டு வர்றதுக்காகவும் உள்ளாட்சி தேர்தல் தனியாகவும் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒரு தனியாகவும் கொண்டு வரும். அப்பயுமே 2 ஃபேஸ் வந்துடுது. ஸோ இந்த 7 கட்டங்களாக நாளைக்கு நடக்காதானா நடக்கும், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த குறிப்பிட்ட 2-3 மாதத்துக்குள்ளே மொத்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் இன்றைக்கி 2024 மக்களவை தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் அப்பயே தேர்தல் நடந்துடும். அடுத்த தேர்தல் இந்தியாவில் 2029 நடக்கும். இதுதான் கணக்கு. அப்போ இது வந்து 2 மாதம் நடக்குமா, 1 மாதம் நடக்குமா, 7 ஃபேஸ் நடக்குமா? அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்காமல. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாளில் தேர்தல் நடத்தம் இல்லை. ஒரே நாடு ஒரே மாதிரியான தேர்தல் முறை, ஒரே காலகட்டத்தில் தேர்தல் முறை. ஸோ ஒரே நாளில் சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லலை, ஒரே கட்டத்தில் நடத்தி முடிச்சிடுவோம். நாம் நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதம் 3 மாதம் நடத்த வேண்டிய. ஸோ நீங்கள் 2004 2024 ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. 51 ஒப்பிட்டாலே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். அதனால் அந்த குழப்பமே தேவையில்லை. இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு அன்யூஷுவல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு 96 இந்திய மக்களவைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். 91 அப்படிதான். 91 96 நடக்குது. நான் 96 சொன்ன உதாரணம் வந்து அடுத்த வரையில் புரிஞ்சோம். 2001 திருப்பி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்தல் நடக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் இந்திய மக்களவைக்கு இன்னும் 2 தடவை தேர்தல் நடந்தது. 96 98 99 2 முறை வந்து இந்திய மக்களவைக்கு தேர்தல் நடந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? இப்போ ஒரு மத்திய அரசு கலைஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவீங்களா, இல்லை ஒரு மாநில அரசு கலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விகள் எதிர்க்கட்சியில் வைக்கிறது அது இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியல, படிக்கலை, அவங்க ராம்நாத் கோவிந்த் அறிக்கையை பார்க்கல. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிட்ட இந்த கேள்வி வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டான உயர்மட்ட குழு கமிட்டிக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைச்சது வந்து நினைக்கிறது வந்து ஒரு அறியாமை. அப்போ ஒவ்வொரு காமன் மேன் இதை யோசிப்பான் சாதாரணமாக. அதற்கான பிரதான பதில் அவங்க தேடி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த பரிந்துரையில்னு? ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. அதில் விக்கிரவாண்டியில் எம்எல்ஏ இறந்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணாங்க? விக்கிரவாண்டியில் பை எலெக்ஷன் நடந்துச்சு. விக்கிரவாண்டி எம்எல்ஏ இறந்து போனார். விக்கிரவாண்டியில் பை எலெக்ஷன் நடந்துச்சு. பை எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரா? அவருடைய பதவிக்காலம் எவ்வளவு? 5 வருஷம் தானே? 5 வருஷம் கிடையாது. இறந்தது போக மிச்ச நாளில் இருக்கக்கூடிய எவ்வளோ நாள் ஆயிட்டமோ இந்த சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் தான் அவருடைய பதவிக்காலம். ஸோ அவர் நான் இன்னைக்கு தானங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறேன், நான் 5 வருஷம் இருப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது. இவ்வளோதான். இந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் கேட்ட மொத்த கேள்விக்கான பதில் வந்துடுது. ஒரு இடைத்தேர்தலுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மறுதேர்தல் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு அரசாங்கம் கவிழ்ந்ததுன்னா உடனடியாக அங்கு தேர்தல் நடத்தப்படும். அது மாநில அரசுக்கோ மக்களவைக்கோ சட்டமன்றத்துக்கோ மக்களவைக்கோ உள்ளாட்சி நடத்தப்படும். ஆனால் அதோடைய ஆயுட்காலம் அடுத்த முறையான தேர்தல் நடத்த வேண்டிய காலத்துக்கு உள்ளதாக இருக்கும். ஸோ 2024 ஒரு தேர்தல் நடந்துருச்சு. மக்களவையில் ஒரு காரணத்துக்காக 2025 திரும்ப தேவைப்படுது அப்படின்னா 2025 to 2029 4 வருஷம் தான் அதோட ஆயுட்காலம் இருக்கும் மக்களவைக்கு. மாநிலங்கள் சட்டமன்றங்களில் வந்து சப்போஸ் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி கவிழுது, இல்லாட்டி ஒரு கட்சி தாவல் நடக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னா அப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் 2 வருஷம் தான் மிச்சம் இருக்கும். இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ 5 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் தான். இந்த இடைத்தேர்தல் எப்படி ஒரு தொகுதிக்கு நடக்குதோ அது போல ஒரு மாநிலத்தில் நடக்குது. அண்ட் இன்னைக்கு எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மாநில ஆட்சிகளை கலைக்கிறதுங்கிறது ஒரு சுலபம் இல்லை. கட்சி தாவல் தடை சட்டம் வந்த பிறகு ஒரு கட்சி தாவல் சுலபம் இல்லை. 2011-16 திரு விஜயகாந்தோடைய கட்சியிலேருந்து 7 பேர் எம்எல்ஏக்கள் வந்து வெளியேறி வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஏடிஎம்கேல சேராமல் ஏடிஎம்கேல ஈர்க்கப்பட்டவங்களா இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி தாங்க நம்ம நடிகர் வந்து திரு மாஃபா பண்டிதர் வந்து ஒரு 7 எம்எல்ஏ இருந்தாங்க. ஆனால் அவங்க 2/3 அதை 1/3 மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இல்லைங்கனால அவங்க வந்து தனி கட்சி அமைக்கப்படலை. ஸோ அவங்க பதவியும் பறிக்கப்படலை. அவங்க அதிமுக பக்கம் போல கட்சி தாவும் அப்படி இருந்தாங்க. அப்போ கட்சி தாவுனாங்கன்னா பை எலெக்ஷன் நடக்கிறோம். அப்போ இன்னைக்கு கட்சி தாவல் சுலபம் அல்ல. இன்னைக்கு மாநில அரசுகளை கலைப்பது சுலபம் அல்ல. அதனால இந்த பிரச்சனை ரொம்ப கம்மி, ரேராக நடக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு பதிலாக எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ நடத்திக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படை கொள்கைக்கே வந்து இது முரணாகிற மாதிரி தெரியல.
ஏன் எனக்கு இல்ல அடிக்கடி தேர்தல் நடக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறோம் அப்படின்னு ஆமா. சொல்றோம். நீங்களே சொல்றீங்க ஒரு அரசு கலைஞர்னா திருப்பி அங்க தேர்தல் நடத்தும். நீங்க கவனிக்கல. இந்த அடிப்படை நோக்கத்துக்கு அது முரணால போயிடும். முரணாவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நடைமுறையில் வரும்போது நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். ரொம்ப எளிமையான பாயிண்ட் என்னென்னா, ஒன்று சட்டமன்றங்களை சுலபமாக கலைக்க முடியாது. எஸ்ஆர் பொம்மைக்கு பிறகு சொன்னேன். கட்சி தாவல் தடை சட்டம் வந்த பிறகு நீங்கள் படக்கு 4-5 பேர் தாவ முடியாது, 2 சொன்னேன். இந்த 2 இருக்கிறதுனால அந்த வாய்ப்பே கம்மின்னு சொல்ல வரேன். நீங்கள் பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கம்மி, திரும்பி மாநிலம் முழுக்க நடக்கிறதுக்கான வாய்ப்பே கம்மி. அப்படியே நடந்தாலும் ஒரு பேச்சுக்கு 28 மாநிலங்கள் நடக்குது. அப்போ வந்து 8 மாநிலத்துக்கு நடக்குமா ஒரு பேச்சு? 28 மாநிலங்கள் அது மாதிரி கட்சி தாவிட்டான், ஆட்சி கலைஞ்சு வச்சு முதலமைச்சர் இறந்து போயிட்டார், ஏதோ நடந்து வச்சுக்கோங்க. அப்போ 8 மாநிலம் நடக்கும் போது அப்போ 28 மாநிலத்துக்கு வருஷம் பூரா நடந்து 12 மாதத்தில் வந்து 2 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷத்துல 8 மாநிலத்துக்கு நடந்துட்டு போகுது, ஒன்றும் தப்பு கிடையாது. இதை விட அது கம்மியாக தானே வரும். நான் வந்து மாநிலத்தில் தேர்தல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல. 52 இருந்துச்சு, 57 இருந்துச்சு, 62 இருந்துச்சு, 67 நடக்க தானே செஞ்சது. அப்போ நீங்கள் சொன்ன போது 96 நீங்கள் நடக்க தானே செஞ்சது. அப்போ இது சாத்தியமான 100% சாத்தியம். 100% எல்லா மாநிலங்களும் திரும்ப தேர்தல் நடக்க போதா? அது நடக்க போகிறதில்ல. மக்களவைக்கு தேர்தல் நடந்துகிட்டே இருக்க போதா? நடக்க போகிறதில்ல. அப்போ நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. நீங்கள் வந்து 96, 98, 99 3 தேர்தல் சொன்னீங்க. 2004 14க்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. 14 19 குழப்பம் இல்லையே. 19 24 குழப்பம் இல்லையே. 24 29 குழப்பம் இல்லையே. அப்போ மக்களவையில் வந்து நிலையான ஆட்சியும் வந்திருக்குல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியடில், ராஜீவ் காந்தி பீரியடில் பார்த்துருக்கோம்ல. ஸோ நிலையற்ற ஆட்சிங்கிறது ரேராக நடக்கிற விஷயம். அதே மாதிரி தான் மாநிலங்களுக்கும். தமிழ்நாட்டில் எல்லா ஆட்சியும் 5 வருஷம் இருந்திருக்குல்ல. 5 வருஷம் சேவிக்காத ஆட்சி வந்து 89ஓட முடிஞ்சு வச்சு. 5 வருஷம் இல்லாத ஒரு ஆட்சி நாங்கள் 81 91 முடிஞ்சு, 87 81 முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா ஆட்சி 91 96 2001 2006 எல்லாமே 5 வருஷம் இருக்குது. அப்போ என்ன குழப்பம் உங்களுக்கு? கேரளாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அநேகமாக 99% இருக்குது. ஏதாவது 1-2 மாநிலங்களில் ஏதாவது அசாதாரண சொல்லப்பட்டு வரப்போகுது. ஸோ இது வந்து இந்த பர்பஸை 100% சால்வ் பண்ணும். இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசி தான் போகணும். அந்த இடத்துல இருந்து தான் எதிர்க்கட்சியில் இந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஒரு மாநிலங்கள் நிலையற்ற அரசுகள் உருவாகலாம், மத்தியிலேயே கூட நிலையற்ற அரசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இது பேசப்படுது. அதே மாதிரி இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம், எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து நலத்திட்டங்களை பாதிக்கப்படுது. இப்போ இவங்க முன் வச்சிருக்கிற ராம்நாத் கோவிந்த் கமிட்டி முன் வச்சிருக்கிற இந்த விஷயத்துல இருந்துமே அவங்க ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. நீங்கள் வந்து மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திட்டீங்க, அடுத்த 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கணும்னா அப்போ திருப்பி கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதானே செய்யும். புதுசாக வந்திருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்டை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாக தானே செய்யும். இது எப்படி வந்து தீர்வாகும்னு கேட்குறாங்க. அறியாமையில் கேட்குற கேள்வியை கேட்குறாங்க அவங்க. அது வந்து நம்ம சொல்கிறது 5 வருஷத்தில் 5 வருஷமும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 5 வருஷத்தில் ஒரு 3 மாதத்தில் மொத்த தேர்தல் நடக்கிறது 100 நாளுங்கிறது 3 மாதம் சரிங்களா. 100 நாள் நடக்கிறது வந்து ஒன்று நீங்கள் யோசிக்கிறது இல்லை. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு சரிங்களா, இன்ட்டு 5. அப்போ 1500 நாள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து 100 நாளில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாமல் நடத்தம் அவ்வளோ. ஸோ எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் அவங்க சும்மா நேரத்துக்கு ஏதாவது மத்திய அரசு ஒன்று செஞ்சு முனைஞ்சு அதை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டே போகிறானே அப்படிங்கிற வைத்தறிச்சலை சொல்கிற விஷயம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா முழுக்க இந்த விஷயம் வரும்போது மக்களவைக்கு தேர்தல், சட்டமன்றங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச 100 நாளைக்குள்ள உள்ளாட்சிகளுக்கு தேர்தல், அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் சூடு பிடிக்கணும்னு வச்சுங்க. ஒரு பேச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 மாதம் நடக்க வச்சுங்க ரைட். இந்த 6 மாதம் தவிர 4.5 வருஷம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, அவரவர் வேலையை பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது? எவ்ரி இயர் எலெக்ஷன், ஆந்திராவில் எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், இமாச்சல் எலெக்ஷன், ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் மாறி மாறி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் ஒரு வேலையை பார்த்துருக்காரு, பிரச்சாரத்தில் உட்காந்துருக்கு. இப்போ அவரால் வந்து ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறனால யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர முடியாது. யூனிஃபார்ம் சிவில் கோடை இப்போ இங்கே கொண்டு வந்தான்னு வச்சுங்க, அது நாடு முழுக்க பொருந்தும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிற சிந்தனையினால அந்த தாக்கம் அதிகமாக ஏற்பட்டு எலெக்ஷன் மூடில் அது வந்து எமோஷனாக போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தனாலேயே அது வந்து ஜம்மு காஷ்மீரில் எதிரொலிக்கும். அப்போ ஒரு நலத்திட்டங்களையோ புதிய சட்டங்களையோ கொண்டு வர முடியாமல் இந்த மாதிரி எலெக்ஷன் தான் படுத்துது. அப்போ 5 வருஷத்துக்கு ஒன்றுன்னு அதிகபட்சம் 6 மாதம் தே வில் பி என்கேஜ் இன் எலெக்ஷன் மோட். அதுக்கப்புறம் 4.5 வருஷம் அவங்க வேலையை பார்க்கலாம். இதை வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சொன்னார், நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், இந்த 5 வருஷத்துக்கு வந்து நான் சிஇஓவாக இருக்க போகிறேன், நான் எலெக்ஷனுக்காக தான் நான் போனேன், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் சிஇஓவாக இருக்க போகிறேன், மாநிலத்தை எப்படி நிர்வகிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நிர்வாகமே பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. அதுதான் முக்கியமான சிக்கல். அதுக்கு ஒரு அருமையான தீர்வாக இது இருக்கும், எந்த குழப்பம் கிடையாது. இல்லை, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன கணக்கில் ஏன் சர்வாதிகார ஆட்சி நடக்க போதா? எல்லா மாநில அரசுகளாக கலைச்சிட போகிறாங்களா? மத்தியில் அரசாங்கமே இருக்க போது நான் தான் வந்து நிரந்தர பிரதமர்னு ரஷ்யாவில் புதின் சொன்ன மாதிரியும் சைனாவில் ஜி ஜின்பிங் சொன்ன மாதிரி சொல்ல போகிறாங்களா? எப்படி சொல்ல போகிறாங்க? ஜனநாயகத்துக்கு எப்படி விரோதமாக இருக்கும்? நீங்கள் தான் ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் ஓட்டு போட தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இதே ஒடிசாவில் போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து பிஜு ஜனதா தளுக்கு ஓட்டு போட்டு மேலே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் பிஜேபி ஜெயிச்சது போன முறை மக்களவைக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து பிஜு ஜனதா ஜெயிச்சது. இந்த முறை ரெண்டுமே அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ எப்படி? போன முறையும் ஒன்றா தான் தேர்தல் நடந்துச்சு. இந்த முறை மக்களவையோட தான் ஒடிசாவுக்கு தேர்தல் நடந்துச்சு. போன முறை மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சாங்க, இந்த முறை மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சாங்க. எப்படி சாத்தியமாச்சு? அப்போ இதில் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி ஜெயிக்குது பார்லிமெண்ட் தொகுதியில், சட்டமன்றத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்குது. எப்படி?
அப்போ ஜனநாயகத்துக்கு எங்கே கேடு வருது? திமுக தமிழ்நாட்டில் திமுக 40க்கு 40 திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஜனநாயகத்துக்கு என்ன கேடு வந்துச்சு? அப்போ மக்கள் வாக்களிச்சா நீங்கள் வர போறீங்க, மக்கள் வாக்களிக்கலைன்னா யாரும் வர முடியாது. இதில் ஜனநாயகத்துக்கு என்ன கேடுன்னு யாரையா சொல்லுங்க. ஜனநாயகத்துக்கு கேடு, ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பு என்ன கேடு? லா கமிஷன் இதை பரிந்துரை பண்ணியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் இதை பரிந்துரை பண்ணியிருக்கு, பார்லிமெண்ட் கமிட்டி இதை பரிந்துரை பண்ணியிருக்கு. ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு வந்து போட்டு நாடு முழுக்க போய் திமுகவுடைய திரு வில்சன், பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் வில்சன் உட்பட அத்தனை பேர் ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு டாக்குமெண்ட்டாக எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. என்ன சாத்தியம் என்ன சாத்தியம் அத்தனை பேசியிருக்காங்க. ஜனநாயகத்துக்கு எங்கே கேடு வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. யாராவது ஜனநாயகத்துக்கு என்ன கேடுன்னு சொல்லணும்ல. இனிமேல் இப்போ நரேந்திர மோடி தான் வந்து பிரதமராகவே இருப்பார், வேற யாரும் மாற மாட்டாங்களா? இல்லை, இது வந்து பாஜகவினுடைய ஒரே நாடு ஒற்றை கலாச்சாரம் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இந்த ஒரே நாடு. கலாச்சாரத்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கலாச்சாரத்தில்? ஆந்திராவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நமக்கும் கேரளாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒன்றா தேர்தல் நடக்குது. என்ன நம்ம நான் கலாச்சாரம் சீர்கட்டுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் ஒன்றா நடக்க போகுது, பாண்டிச்சேரிக்கும். என்ன ஆகும்? எந்த கலாச்சாரம் கெட்டு போயிடும்? 4 மாநிலத்துக்கு ஒன்றா தேர்தல் தான் பரவாயில்ல, 22 மாநிலத்துக்கு நடக்கக்கூடாதா? ஏன் சொல்லுங்க. வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நாள் எலெக்ஷன் சார். வெஸ்ட் பெங்கால் கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்துருமா, தமிழ்நாடு கல்ச்சர் வெஸ்ட் பெங்கால் போயிருமா? 2 கல்ச்சர் காணாம போயிருமா? சொல்றது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரே நாடு ஒரே கட்சி அப்படி. இன் வாட் வே? இல்ல, நேத்து வந்து இது தொடர்பா திமுகவினுடைய எம்பி கனிமொழி சோமு கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம், ஆனா இதை வந்து மத்திய அரசு முதல்ல ஏத்துக்கிறது இல்ல. சோ இவங்க எல்லாத்துலயுமே துணைக்கண்டம்னு என்ன அர்த்தம்? ஒரு பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள். தமிழ்நாட்டில் ஒரே பழக்கம் இருக்குதா? தமிழ்நாட்டில் ஒரே பழக்கம் இருக்குதா? காரைக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கும் ஒரே பழக்கம் இருக்குதா? திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் சென்னையில் இருக்கிறவங்க ஒரே பழக்கம் இருக்குதா? திருச்சியில் இருக்கிறவங்களுக்கும் மதுரையில் இருக்க 2 மணி நேரம் தூரம், திருச்சிக்கு மதுரைக்கு ஒரே பழக்கம் இருக்குதா? உணவு ஒன்றா இருக்குதா? என்ன ஒன்றா இருக்குது? ஆனால் தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஒரே. யார் சொன்னா? ஊட்டியில் என்ன கிளைமேட்? கொடைக்கானல் கிளைமேட், ஊட்டி மாதிரியான மலைப்பகுதி தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. வேலூர்ல சமவெளிக்கு போகும். இல்ல சமவெளிக்கு போகும். மழை பெருசா விட்டுருவோம். மழைக்காலம்னா ஒரே மாதிரியான மழைக்காலம், வெயில் காலம்னா ஒரே மாதிரியான வெயில் காலம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுக்க மழைக்காலம் மாறுதா? இந்தியா அந்த மாதிரியான ஒரு இது இந்தியா முழுக்க மழைக்காலம் மாறுதா? இல்ல, அப்படி கிடையாது. கேள்வி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு டிஃபரண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கிற டிஃபரண்ட் கிளைமேட்ஸ். ஒன்னு கிளைமேட் வாங்க, ஒண்ணுனா பேசுவோம். கிளைமேட் பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து வேறு சீதோஷ் நிலைகள் இருக்கும். நமக்கு வெயில் காலம் நமக்கு வெயில் காலம், யாருக்கு குளிர் காலம் சொல்லுங்க? இல்ல, நமக்கு வெயில் காலம் இருக்கும்போது கேரளால மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் சார். மழை வந்து எல்லாருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு சார், அது வந்து வரும் சார். இங்க மழை, அங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு சார். அங்க வேற காலம் சார். இந்தியா முழுக்க மழை பெய்யும் போது தமிழ்நாட்டில் மழை பெய்யாது. சரி, என்ன செய்யணும்? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபரண்ட் சீதோஷ்ண நிலை சமவெளி பகுதிகளில் இந்தியா முழுக்க ஒன்றுதான். டெம்பரேச்சர் மாறும் கூடும். டெல்லியில உள்ள குளிரும் சென்னையில உள்ள குளிரும் ஒண்ணு கிடையாது. நீங்க கேள்வி முடிக்கவே விடல. அவங்க இல்ல நான் ஒண்ணுனா பேசுவேன். நான் கேள்வி முடிக்கல. அவங்க சீதோஷ்ணத்துக்கு வந்தீங்களா? அவங்க துணை ஆர் யூ கன்வின்ஸ்ட் ஆர் நாட்? சீதோஷ்ணத்துக்கு முதல்ல வாங்க. இல்ல சார், நான் சொல்றது என்னன்னா, அவங்க துணைக்கண்டம் சொல்றதுக்கு உதாரணம் சொன்னது அதை விட்டு சீதோஷ்ணம் விட்டு அடுத்த கிட்டுவாங்க. கல்ச்சர் சொல்றீங்களா? அவங்க வந்து துணைக்கண்டம் சொன்னது துணைக்கண்டம் எதை வச்சு? வேறு வேறான பழக்க வழக்கங்கள், அதுதான் வேறு கேட்க மாட்டீங்களா? வேறு வேறான கிளைமேட்ஸ் இருக்கு. சோ இது துணைக்கண்டம், ஆனா இவங்க ஒரே நாடு அப்படிங்கிற அவங்களுடைய அஜெண்டாவுக்கான ஒரு பாயிண்டா தான் ஒரே நாடு. இது ஒரே நாடு இல்லைன்னு அவங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. கனிமொழி சோமண்டவர்கள் திரும்ப கேளுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே உணவு பழக்கம் இருக்குதா? செட்டிநாட்டு உணவு வகையும் கோயம்புத்தூர் உணவு வகையும் ஒண்ணா? திருநெல்வேலியில் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இருக்கிற சொதியும் இதுவும் இங்கே ஒண்ணா? அங்க வந்து புட்டு சாப்பிட்டு இருக்காங்க, அங்க திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரி நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமா? உணவு பழக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இந்தியா பூரா சொல்லிட்டீங்க? தமிழ்நாட்டில் ஒரே உணவு பழக்கம், ஒரே பேர் வைக்கிறோமா? நம்ம ஒரே ஜாதி இருக்குதா? ஒரே கிளைமேட் இருக்குதா? சமவெளி பகுதிக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே கிளைமேட் சொல்றேன். நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டும் வேலூர்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டும் ஒண்ணா? என்ன நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்தியா ஒரே நாடு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. திரு சீமான் இவங்க எல்லாம் ஒரே கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க. திரு டி கே சிலங்கன் சொல்றாரு, இந்தியா ஒரே நாடு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரே நாடு இல்லைன்னு என்ன நாடு இது? 1940 ஆகஸ்ட் 15 இந்தியாவை மாறிச்சா? இங்க நம்ம ஆளுக்கு வந்தானே ஒருத்தன், அவன் என்ன கம்பெனி பேர் வச்சிருந்தான் வெள்ளக்காரன்? அந்த கம்பெனி பேர் சொல்லுங்க. நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியான்னு எப்படி பேர் வந்துச்சு? 1940 ஆகஸ்ட் 15 நம்ம வந்து இந்தியாவே ஆனோம். இவங்கெல்லாம் கணக்குப்படி அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முன்னாடியே வச்சுட்டான். எப்படி வச்சான்? கம்பெனி பேர் வைக்கிறதுக்கு இந்தியான்னு பேர் வைக்கிறதுக்காக முன்னாடி வச்சுட்டானா? என்ன கணக்கில் சொல்றாங்க? வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு உணவு இங்க இருக்குதே. வேறு வேறு சமஸ்தானங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இல்லையா? சேரர்கள் யாரு, பாண்டியர்கள் யாரு, சோழர்கள் யாரு, பல்லவர்கள் யாரு? தனித்தனி நாடு இல்லையா? மாறி மாறி அடிச்சுக்க இல்லையா? அப்புறம் அப்ப இது என்னைக்கு தமிழ்நாடு ஒண்ணாச்சு? கன்னியாகுமரி முதல்ல 1947 சேர்ந்துச்சா தமிழ்நாட்டோட?
சென்னை மாகாணமாக இருந்தபோது வந்து ஆந்திராவும் கேரளாவும் கர்நாடகா உள்ள இல்லையா? அப்போ தமிழ்நாடு என்னைக்கு தமிழ்நாடு ஆச்சு? அப்போ இந்தியாவா இல்லைன்னா தமிழ்நாடு இருந்துச்சா? பீர்மேடு தேவிக்குள்ளலாம் பின்னாடி உள்ள வந்துச்சு. திருத்தணி நமக்கா இல்லையான்னு குழப்பம் இருந்துச்சு. அண்ணா வந்து பேர் வச்ச போது தான் தமிழ்நாடா மாறிச்சா? ஏதாவது லாஜிக் இருக்குதா அவங்க சொல்றதுல? சீதோஷணம் வேற நான் சொல்லிட்டேன், கலாச்சாரம் வேற நான் சொல்லிட்டேன், உணவு பழக்கம் வேற நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் நான் அத்தனை உணவு பழக்கம் காட்டுறேன். அப்புறம் இப்போ அவங்களுடைய லாஜிக் பண்ணி நீங்கள் தமிழ்நாடே ஒரே மாநிலம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இருக்குன்னு அவங்க சொல்ல சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு பேர் வைக்க போட்ட போது இருந்த மேப்பும் 1940 இருந்த மேப்பும் ஒண்ணா? அப்ப எப்படி மாறுச்சு? 1947 கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இருந்துச்சா? கேரளா மாநில பிரிப்பு வரும்போது எப்படி மாறுச்சு? தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறவங்க இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள மலையாளம் பேசுறவங்க இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள கன்னடம் பேசுறவங்க இல்லையா? திருத்தணியில் போய் பாருங்க, வேலூர்ல போய் பாருங்க, ஒசூர்ல போய் பாருங்க, கன்னியாகுமரியில் போய் பாருங்க, கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, எவ்வளவு பெருமொழி பேசுறாங்க. அப்ப தமிழ்நாடு பல்வேறு கலாச்சாரங்களுக்கு உட்பட்டதா இல்லையா? இங்க முஸ்லீம் சிறுபான்மையினர் உருது பேசலையா? அப்ப இங்க வேற கலாச்சாரம் இல்லையா? என்ன நீங்க மேப் வாங்க, ஃபுட்டு வாங்க, கல்ச்சர் வாங்க, எல்லாமே பேசுவோம். எப்படி இந்தியா மல்டி கல்ச்சரலா இருக்கோ தமிழ்நாடு மல்டி கல்ச்சரா இருந்திருக்கு. நம்ம எல்லாரும் தமிழர்கள், தமிழ் பேசுறோம். அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, அந்த மாதிரி வந்து இப்போ தமிழர்கள் தமிழ் பேசுகிறோம், இந்தியா வந்து பல்வேறு மொழிகள் சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்கிறேன். நான் தானே இப்போ சொன்னேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, கன்னியாகுமரியில் போய் பாருங்க, ஒசூர்ல போய் பாருங்க, திருத்தணி இப்போ தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. இல்லை, அது எல்லாமே தமிழ் தானே. அப்படியா? எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியல. ஒசூரில் போய் நீங்கள் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்களான்னு பாருங்க, கோயம்புத்தூரில் போய் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்களான்னு பாருங்க, வேலூரில் போய் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்கன்னு பாருங்க, திருத்தணியில் திருவள்ளூர் எல்லாமே தமிழ் பேசுகிறாங்களான்னு பாருங்க. சென்னையில் மட்டுமே 30% தெலுங்கு சார். சென்னையில் மட்டும் 30% தெலுங்கு. வேலூரில் போய் பாருங்க, உருது பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? அவங்கள தமிழர்கள் சொல்ல போறீங்களா? உருது முஸ்லீம்கள் எல்லாரும் தமிழர்கள் சொல்ல போறீங்களா? அவங்க தாயும் வீட்லையும் வெளியிலுமே உருது தான் பேசுறாங்க. அவங்களை தமிழர்களாக கிளைம் பண்ணிக்குவாங்களா? முதல்ல கேளுங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க. உருது பேசும் முஸ்லீம்கள் தங்களை தமிழர்களாக கிளைம் பண்ணிக்கிறாங்க. கேளுங்க, நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் நான் சொல்றேன். உங்களுக்கு முரண் இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றேன் அவங்க உருது பேசுறாங்க, அவங்க தெலுங்கு பேசுறாங்க. யாருமே அவங்களை இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிக்கல, அவங்க இந்தியர்கள் தான் சொல்றாங்க. நான் சொன்னேன் இந்தியர்கள் இல்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து அவங்க தமிழர்கள்ன்ற அந்த பதில் வச்சதுனால எனக்கு அப்படி கன்வே ஆச்சுன்றதுனால நான் தமிழர்கள்னு சொன்னேன். நீங்க சொல்லல, எனக்கு அது அப்படி கன்வே ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்தி பாத்துங்க. அவங்க தங்களை தமிழர்களும் கிளைம் பண்ணிப்பாங்களான்னு நீங்க சொன்னீங்க, நான் சொல்லல. இல்ல, இப்போ ஒரே நாடு இந்தியா வந்து ஒரு நாடு இல்ல துணைக்கண்டம் சொல்றவங்க யாரும் நாங்க இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லல, அவங்க இந்தியர்கள் தான். ஆனா இந்த விஷயம் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. எங்க எதுக்கு செட் ஆகுது? வரும்போது பாருங்க செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. உள்ளாட்சி தேர்தலும் சட்டமன்றத்தில் ஒன்னா வரும்போது செட் ஆச்சா? 91, 96 தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தேர்தலுக்கு சட்டமன்றத்தில் ஒன்னா ஓட்டு போட்டோம், அப்ப செட் ஆச்சா? என்ன குறையாச்சு உங்களுக்கு? என்ன பாலாயிருச்சீங்க? இப்போ இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் வந்து இதை எதிர்த்தவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசணும். இதை ஆதரிச்ச ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ராம்நாத் கோவிந்த் கமிட்டிலையும் ஆதரிச்சு பேசணும். அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது, 2024 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக எங்களுக்கு ஐயங்கள் இருக்கு. நடைமுறைப்படுத்துறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கு இது சட்டமாக நிறைவேற்றப்படுகிறதோ த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அதில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒன்றா கொண்டு வருவாங்க. அப்போ சட்டமன்றங்களுடைய பதவிக்காலம் சில இடங்களில் நீட்டிக்கப்படும், சில இடங்களில் குறைக்கப்படும். ஒரு 5 வருஷம் முடிச்சிட்டாங்க, ஆனால் 1 வருஷத்தில் கொண்டு வராங்கன்னா 1 வருஷம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். 6 வருஷமாக அவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும். 4 வருஷம் இருக்குது அப்படின்னு 1 வருஷம் இருக்குன்னா அவங்களுடைய பதவிக்காலம் 1 வருஷமாக குறைக்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. ப்ளஸ் நேற்று வந்து கேபினெட்டில் அதை ஏற்றுக்கிறாங்க அந்த பரிந்துரையை. இதற்கு பிறகு அவங்களே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதற்கு பிறகு அவங்க கன்சல்டிங் டீம் ஒன்று வச்சிருக்காங்க. இது இந்தியா முழுக்க திரும்ப அவங்க பேச போறாங்க. எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்த மாதிரி ஓவர் நைட்ல கொண்டு வர போறது இல்லை. அதற்கு பிறகு வந்து பிரைம் மினிஸ்டர் யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து சனிக்கிழமை பார்லிமெண்ட்லையும் அசம்பிளியும் கூட்டி வச்சு பண்ண மாதிரி பண்ண போறது இல்லை. அவங்க எதுவுமே ரகசியமா ராவோட ராவா பண்ண போறல. எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சேலஞ்ச் வராமல் பண்றதுக்கு என்ன வழிங்கிறத ஆலோசனை பண்றதுக்கே குழு வச்சிருக்காங்க. அவங்க கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி எந்தெந்த அரசுகளுக்கு பதவிக்காலம் குறையுதோ அவங்கள கூட்டிக்கிடணும், எந்தெந்த பதவிக்காலம் எக்ஸஸா போதோ அவங்களை குறைச்சிக்கணும். எல்லாருக்குமே செய்ய வேண்டியிருக்கு. ஒன்னா நம்ம தேர்தல் சந்திப்போம், அதன் பிறகு கொண்டு வரலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எப்படி கொண்டு வரணும்னு அவங்களுக்கும் எப்படி ஒரு ஐடியா இருக்கும் அதை செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே கேட்பாங்க, எது ஈஸியஸ்ட் ஒரு சால்விங் ஆன சொல்யூஷன் இருக்கோ அது. பாயிண்ட் என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு முயற்சி நடக்குது, ஏற்கனவே இருந்தது திரும்ப கொண்டு வரப்படுகிறது. இவ்வளவுதான். நீங்கள் இந்த ஒரே நாளில் நடைமுறைப்படுத்துறது டிமானிட்டைசேஷன் உதாரணமாக சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் சேருங்க, ஏன் சௌரியத்துக்கு நான் சொல்கிறேன். டிமானிட்டைசேஷன் என்ன பண்ணாங்க, உங்கள் காசை பிடுங்கினாங்களா? எமர்ஜென்சியில் என்னோட ஜனநாயகத்தை பிடுங்கினாங்க.
டிமானிட்டேஷன் உங்கள்ட்ட என்ன கொடுங்க 1000 ரூபா காசு தூக்கி ஏன் அக்கௌண்ட்ல போடுங்கனாங்களா? 1000 ரூபா காசு உங்க பேங்க்ல போடுங்கன்னாங்க. அப்படித்தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எமர்ஜென்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நடமாட முடியாது, நான் பத்திரிகையில் எழுத முடியாது, ரைட் டு லிவ் இல்லைன்னு சொன்னாங்க. ரைட் டு லிவே கிடையாதுன்னு சொன்னாங்க. பின்ன தட் இஸ் நாட் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். நாங்க உங்களுக்கு 1000 ரூபா காசு 500 ரூபா காசு எடுத்தது உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏன் கூட மாத்த சொன்னாங்களா? அதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்ன்றீங்க. அது எப்படி கள்ளப்பணம் வச்சிருக்கவங்களுக்கு பூரா டைம் கொடுத்துட்டு பண்ணணுமா? நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. நாங்க வந்து அடுத்த வாரத்துல இருந்து செல்லாது ஒளிச்சு வைக்கிறோம் ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் 2000 தாள் பறிமுதல் ஆகிட்டு இருக்கு சார். அப்ப எவ்வளவு கள்ளப்பணம் வச்சிருக்காங்க? அப்புறம் எப்படி சொல்லுன்றீங்க? இல்ல அதனுடைய வெற்றி தோல்வி பத்தி மத்திய அரசே வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லி என்ன தோல்வி அடைஞ்சிருச்சு சொல்லியிருக்கா? இல்ல ஒரு திட்டம் வந்து எப்படி முடிஞ்சது அப்படிங்கறத வச்சு அதை செயல்படுத்தினதுடைய நோக்கத்தை சந்தேகத்துக்கு எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. மத்திய அரசு சொல்லுங்க, நான் சொல்றேன் அது வெற்றின்னு. நீங்க சொல்லுங்க தோல்வி எப்படின்னு. என்ன தோல்வி அடைஞ்சு சொல்லுங்க. மத்திய அரசுடைய வழக்கறிஞர் வெங்கட்ரமணி தான் சொன்னார். ஒரு சார் மத்திய அரசு சொல்லக்கூடாது சொல்ல. நான் என்ன தோல்வின்னு சொல்லுங்க. ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சதுனாலேயே அது செயல்படுத்தினதுக்கான நோக்கத்தை நம்ம அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க போட்டு காட்டும். ஒரு திட்டம் தோல்வி அடைந்ததனாலேயே, நல்ல வார்த்தைங்க வச்சுங்க, தோல்வி அடைந்ததனாலேயே பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபெயிலியர் நாங்க வந்து அந்த நோக்கம் சந்தேகப்படாம அவர் பயன்படுத்தினா நீங்க எனக்கு காட்டுங்க. நான் செக் பண்ணி சொல்றேன் சார். இல்லைன்னா அந்த கேள்வி நீங்க வந்து அப்படியே போடணும் பாருங்க. எஸ் ப்ளீஸ். ட்ரிம்ன்றதுல அப்படியே போடணும். எஸ். இது நீங்க சொன்னீங்க ஒரு எந்தெந்த மாநிலங்களுக்கு டைம் இருக்கோ சில மாநிலங்களுக்கு குறைப்பாங்க, சில மாநிலங்களுக்கு கூட்டுவாங்க. இதை வந்து எதிர்க்கட்சி இது அந்த பாயிண்ட்டை சொல்றாங்க. ஒரு அரசுக்கு மக்கள் வாக்களிச்சது 5 வருஷம் மேண்டேட். இந்த 5 வருஷம் மேண்டேட்டை இவங்க குறைக்கிறதோ இல்ல கூட்டுறதோ வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறோம். கிட்டத்தட்ட 18 திருத்தம் கொண்டு வரணும்னு இருக்காங்க. அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் கொண்டு வரப்போறாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 5 வருஷம் மக்களவைக்கு 5 வருஷம் மாநிலங்களவைக்கு சட்டமன்றங்களுக்கு இருக்குது. அதையும் அமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லாமல் கொண்டு வரவே முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 100 விஷயம் கன்சல்ட் பண்ண போறாங்க. இல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஆனா இது மக்களினுடைய உரிமையை பாதிக்குதே அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இல்ல. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், விக்கிரவாண்டில் ஒரு தேர்தல் இருக்கிறாரு. ஏடிஎம்கேல டிடிவிக்கு ஆதரவாக 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவங்கள மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு போக சொன்னாங்க. அவங்களுடைய கட்சிக்குள்ள தகராறுல 18 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு இப்ப? அப்ப மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமா இருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா? அவங்களுடைய உரிமை. அதை நம்ம ஒரு வசதிக்காக அவங்க செய்கிறாங்க, ஒரு நல்லதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அது நல்லது நடக்குது நடக்கல, அப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் உங்களுக்கு சொன்னேன், பை எலெக்ஷன் நடக்க என்ன செய்வீங்க? அப்போ மாநிலங்களில் பை எலெக்ஷன் எதுக்கு நடத்தணும்? டாக்டர் ராமா சொல்கிறார்ல, எந்த கட்சி ஜெயிச்சோ அந்த கட்சிக்கு கொடுத்துருங்கப்பா, எதுக்குப்பா காசு செலவழிக்கிறீங்க? அப்படி செஞ்சிடலாமா? எதுக்கு பை எலெக்ஷன் நடக்கிறீங்க? எதுக்கு 4 பேர் போட்டி போடுறாங்க? அது 2 வருஷத்துக்கு எதுக்காக போட்டி போடணும்? இல்ல அது திருப்பி மக்களினுடைய உரிமைக்கு தானே வருது. மக்களே அவங்களுடைய பிரதிநிதிகள் சார் எலெக்ஷன் நடத்த தான் சார் போறாங்க. ஒரே நாடு ஒரே எலெக்ஷன். எலெக்ஷன் நோ எலெக்ஷன் சொல்ல. ஒரே நாடு நோ எலெக்ஷன் இல்ல. ஒரே நாடு ஒரே எலெக்ஷன். அங்க மக்கள் தான் அவங்களுடைய வாக்குரிமை செலுத்த போறாங்க. இல்ல சார், இப்போ 5 வருஷத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார். இப்போ அது 6 வருஷம் ஆக்குறதும், இப்போ ஒரு உதாரணம் ஒரு முறைக்கு, அதான் ஒரு முறைக்கு தான் சொல்றேன். அது 6 முறை ஆக்குறதுமே வந்து மக்களினுடைய மேண்டேட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். எதுக்கு கிடையாது. அது சட்டம் தான் நம்முடைய வசதிக்காக வச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம எதுக்கு நீங்க அமெண்ட் பண்றீங்க? கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கு, நம்முடைய புனித நூல் அதுதான், ரைட்டு. அது 110 முறை அமெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அமெண்ட் பண்ணீங்க? நம்முடைய வசதிக்காக அமெண்ட் பண்ணிக்கிறோம். நாட்டுக்கு ஒன்று நல்லதுன்னா அதை சரி பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே எமர்ஜென்சி சொன்ன மாதிரி அவங்களுடைய வசதிக்காக செஞ்சுக்கலையே. நரேந்திர மோடி இப்போ அமெண்ட்மெண்ட்ல ஒன்று பண்ணிட்டு இனிமே காலகாலத்துக்கு நரேந்திர மோடி தான் பிரதமர்னா நம்ம சண்டைக்கு போகிறது அர்த்தம் இருக்குது. அவங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல 6 வருஷம் பதவி காலம் ஸ்டாலினுக்கு இருந்தால் வருத்தப்படுவீங்களா? இல்லை, ஸ்டாலினுக்கு இருந்தாலுமே தப்புன்னு தான் சொல்றாங்க. தப்பு கிடையாதுன்ற அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே சரிதான்ற, சட்டப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே சரிதான்ற. இதில் வந்து இப்போ எதிர்கட்சிகளினுடைய எல்லா விமர்சனங்களுமே வந்து நீங்கள் தவறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. நான் அப்படிலாம் சொல்ல, நீங்கள் என்கிட்ட நான் சொன்ன விமர்சனம் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டீங்க. எதிர்கட்சிகள் வந்து இதில் நியாயமான விமர்சனங்கள் ஏதாவது முன் வச்சிருக்கிறதா பார்த்தீங்களா? இப்போ அதிமுக சொன்ன மாதிரி எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்குது, அவங்க ஆதரிச்சவங்களே சொல்கிறாங்க ஐயங்கள் இருக்குது. எதிர்கட்சியில் ஏதாவது நியாயம் சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சார். அதை தீர்க்கறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னது போல் அவங்க கேபினெட் ஏற்றுச்சுன்னு சொன்னாங்களே தவிர சட்டமாக வந்துருச்சுன்னு சொல்லலையே. இதற்கப்புறம் மக்களவையில் வைக்கணும், மாநிலங்களவையில் வைக்கணும், ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும், நீதிமன்றத்தில் கேஸ் போகும், 18 அமெண்ட்மெண்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட பூரா கருத்துக்கணும், எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்போ வந்து ப்ரொசீஜராக செய்வோன்றாங்க. இந்த தாட் ப்ராசஸை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. அதனால தானே பேட்டி கேட்குறீங்க. இந்த தாட் ப்ராசஸ் 4 டிஸ்கஸ் பண்ணுறது ஆரம்பிக்கும் போது ப்ரீமெச்சூர்னு சொல்லி தான் ஸ்டார்ட். இல்லை தப்பு கிடையாது. ஒரு டிஸ்கஷன் வரணும்ல. நீங்கள் ஒன்று சொல்லணும், நான் ஒன்று சொல்லணும், மக்கள் ஒன்று நினைக்கணும், பார்த்து ஒரு ஒப்பீனியன் உருவாகும். அப்போ மக்களுக்கு இதில் நல்லது நடக்குதா கெட்ட நடக்குதான்னு தெரியும். அதற்காக தான் கொண்டு வராங்க. அவதான் அவங்க ஓவர் நைட்டில் அவங்க செய்யலையே. அவங்க வந்து இவ்வளோ நிதானமாக தெளிவாக இது ஒரு கமிட்டி அமைச்சு, தேர்தலுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கமிட்டி, சரிங்களா? இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு, தேர்தலுக்கு 100 நாள் கழிச்சு அவங்க ஏற்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இன்னொன்று விஷயமா எவ்வளோ ஜனநாயகபூர்வமாக டெமோக்ராட்டிக்கலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்முடைய ஜனநாயக கடமை. இவர்கள் எதிர்கட்சி சொல்கிறதுல எந்த நியாயமான சந்தேகமும் இப்போ தான் நினைக்கல.
அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஆப்வியஸாக இருக்கலாம். நான் வந்து அது அவங்க அநியாயமாக சொல்கிறாங்கன்னா உள்ளக்குத்தர சொல்கிறாங்கன்னு சொல்ல, அது நம்ம ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமான 370 வந்து அப்ரிகேட் பண்ண பிறகு நாடு எப்படி இருக்கும்னு ஒரு கவலை இருக்குதான் செய்யும். இந்த ஆட்சி 6 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றுமே இல்லாமல் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்போது மிரட்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும் நான் நம்புகிறேன். இதில் வந்து இவங்க மத்திய அரசினுடைய 100வது நாள் அந்த விஷயத்தில் தான் இது வருது. சட்டத்துறை அமைச்சகமே வந்து இதை மத்திய அரசினுடைய இந்த அரசினுடைய 100வது நாள் சாதனையாக தான் இதை முன் வச்சாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து சில டெல்லி பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த 100 நாளில் வந்து மத்திய அரசு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது அப்படிங்கிறது தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொன்னாங்க. நாங்கள் முதல் 100 நாளில் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். அப்படி அவங்க சொன்ன மாதிரி டேரிங்காக எதுவும் பண்ணலை. நிறைய தாக்குதல்கள் நடந்தது ஜம்மு காஷ்மீரில். இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சியில் வைக்கிறாங்க. வெறும் அரசியல் குற்றச்சாட்டு, வெறும் அரசியல். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடக்குது, தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடக்குது. ஆனால் இது 2014 வரைக்கும் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி கம்பேர் பண்ணணும். சரிங்களா? நேற்று நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பொறுத்து தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா. நேற்று 1000 ரூபா சம்பாதிச்சிட்டீங்க, இன்னைக்கு 10,000 சொன்னாலும் வளர்ச்சி. நேற்று 1000 ரூபா சம்பாதிச்சிங்க, இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிற தளர்ச்சி. சரிங்களா? இலங்கை மீனவர்கள் மீது 600 மீனவர்கள் கொல்லப்பட்டார். இந்த 11 வருஷத்தில் ஒரு மீனவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு. 11 வருஷத்தில் சிங்கிள் டெத். இதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க 2014 வரைக்கும். யாராவது பேசியிருக்கோமா? ஜம்மு காஷ்மீரில் ஒரு நாளைக்கு 10 பேர் இறந்துட்டு இருந்தாங்க, ஒரு நாளைக்கு. இப்போ மொத்தமாக தாக்குதல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, மரண எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, எல்லாமே கம்ப்ளீட் டேட்டா. இது வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய விஷயம், நான் வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியாத விஷயம். அப்போ உங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது? அப்போ மறைக்கிறதுக்காக எதுக்கு செய்யணும்? இது அவங்க சொன்னதானே அவங்க நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டில் திமுக வந்து 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய கணக்கெடுப்பை ஒரே மாசத்தை மாத்திரனாங்க. ஓவிய ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள் பூரா நிரந்தர பணியாளர் ஆக்குனாங்களா? அவங்க சொன்னாங்க செய்யல, அது உங்களுக்கு உறுத்தல. அவங்க சொல்றாங்க செய்யறாங்க, அது உங்களுக்கு உறுத்துது. பிஜேபி சொல்லிட்டு தானே செய்யுது, செய்யாம அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க, மக்கள் மேண்டேட் வாங்குறாங்க, திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க, 100 நாளுக்குள்ள செய்வாங்க கொண்டுறாங்க. அவங்க எதுவுமே செய்யல மாதிரி 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த 100 நாள் 3 லட்சம் கோடி ரூபாய் இதே கேபினட் சாங்ஷன் பண்ணிருக்கு. எனக்கு உங்களுக்கு புரியல. அதெல்லாம் கணக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேட்ரு வேணும். சிஏ மாதிரி, என்ஐஏ மாதிரி, சிபிஐ மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆகும்னு சொல்லலாம். அவங்க நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, அது யாரும் பார்க்கல. வந்தே பாரத் மாதிரி புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. சந்திரயான் 4க்கு சாங்ஷன் பண்ணுறாங்க இதே 100 நாளில். யாராவது நியூஸ் பண்ணியிருக்குமா? யாராவது ஹெட்லைன்ஸ் போட்டிருக்குமா? யாராவது டிபேட் பண்ணுறோமா? அப்போ உருப்படியான விஷயம் வந்தால் பண்ண மாட்டோம். அவங்க என்ன செய்ய முடியாது? ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.